காட்டுல காட்டு நாய் ஒன்று சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சாமா. அப்பொழுது சிறுத்தை புலி வந்து அந்த காட்டு நாயை பார்த்துட்டு அதை சாப்பிடலான்னு சொல்லி காட்டு நாயை நோக்கி சிறுத்தை புலி ஒண்ணு வந்துச்சாமா. அதை கவனிச்ச காட்டு நாயி, ஐயையோ சிறுத்தை புலி வேற வருதே, இப்ப நம்மளை பார்த்துட்டா நம்மளை கடிச்சு சாப்பிட்டுருமே, பக்கத்துல வந்தா என்ன பண்றது, சிறுத்தை புலி அளவுக்கு நம்மளால ஓடவும் முடியாது, இதுகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையில இருந்துச்சாமா. அப்பதான் திடீர்னு காட்டு நாய்க்கு ஒரு யோசனை வந்துச்சாமா. பக்கத்துல நிறைய எலும்புகள்லாம் இருந்துச்சாமா. அந்த நாய் என்ன பண்ணுச்சாமா, சிறுத்தை புலி பின்னாடி வர்றதை பார்த்துட்டு முதுக பின்பக்கமா சிறுத்தை புலிக்கு காமிச்ச மாதிரி கீழே குனிஞ்சு அங்க இருந்த எலும்புகளெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்துச்சாமா. சிறுத்தை புலி பக்கத்துல வந்த உடனே உரத்த குரல்ல சொல்லுச்சாமா, இப்பொழுது நான் சாப்பிட்ட சிறுத்தை புலி ரொம்ப சுவையா இருந்துச்சு, பக்கத்துல ஏதாவது சிறுத்தை புலி கிடைக்குமான்னு நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுச்சாமா அந்த காட்டு நாய். அப்ப அதை கேட்ட சிறுத்தை புலிக்கு, என்ன சிறுத்தை புலியையே இது கடிச்சு சாப்பிட்ருக்கா, அப்ப நம்மளையும் கடிச்சு சாப்பிட்டுருமா, அவ்வளவு பலசாலியா அந்த காட்டு நாய் அப்படின்னு சொல்லி யோசனையிலே ஸ்தம்பித்து அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருந்துச்சாமா. நின்றுட்டு இருந்துட்டு என்ன பண்ணுச்சாமா, ஐயோ இந்த காட்டு நாய் நம்மளை பார்த்தா கடிச்சு சாப்பிட்றோம், நம்ம அப்படியே நைஸாக பின்னாடி போய் ஒரு புதரில் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சிறுத்தை புலி வந்து அந்த புதரில் போய் ஒளிஞ்சிச்சாமா. இப்படி நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு குரங்கு வந்து ஒரு மரத்தில் உட்காந்து இந்த மாதிரி காட்டு நாய் வந்து சிறுத்தை புலியை ஏமாத்துறத பார்த்துக்கிட்டு இருந்துச்சாமா. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த குரங்கு வந்து, சரி நம்ம போய் சிறுத்தை புலிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி சிறுத்தை புலிக்கிட்ட இருந்து நம்ம பேரம் பேசி நம்ம பாதுகாப்பு தேடிக்கலாம். இப்போ காட்டுல சிறுத்தை புலியே குரங்குக்கு வந்து இப்போ சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா குரங்கு பயம் இல்லாம இருக்கலாம்ல, அதனால இந்த உண்மையை சொல்லி நம்ம வந்து பாதுகாப்பு தேடிக்கலாம் காட்டுல வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு வந்து சிறுத்தை புலிக்கிட்ட போய் நைஸா நடந்தது எல்லாத்தையும் சொல்லிருச்சாம்மா. காட்டு நான் இந்த மாதிரி உன்னை ஏமாத்திடுச்சு, அவன் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே சிறுத்தை புலிக்கு ரொம்ப கோபம் தாங்க முடியலையாம்மா. ஆத்திரமும் கோபமும் அதிகமாகி, காட்டு நாயே என்னையே நீ ஏமாத்துறியா, இன்னைக்கு நான் உன்னை எப்படி கடிச்சு சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா, குரங்கு நீ வந்து என் முதுகுல ஏறிக்கோ, நம்ம 2 பேரும் போய் அந்த காட்டு நாயை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு கிட்ட சொல்லிச்சாமா. குரங்கும் சரி சிறுத்தை புலியே நான் ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு முதுகுல ஏறி 2 பேரும் போறாங்க காட்டு நாயை பிடிக்கிறதுக்கு. காட்டு நாய்க்கு தெரிஞ்சு போச்சு, குரங்கு ஏதோ சதி பண்ணிட்டான், இவனாலதான் திரும்ப சிறுத்தை புலி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, இப்ப என்னடா பண்றதுன்னு ஒரே யோசனையாமா. எப்படி நம்ம தப்பிக்கிறது, சிறுத்தை புலி வேற நம்மளை விட பலசாலியாச்சே, என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையில நின்றுட்டு இருந்துச்சாமா காட்டு நாய். அப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சாமா. பக்கத்துல நெருங்கிட்டாங்களாமா, சிறுத்தையும் குரங்கும் பக்கத்துல வந்துட்டாங்களாமா. அதுக்கப்புறம் இந்த காட்டு நாயும் உரத்த குரல்ல சொல்லிச்சாமா, திரும்பிட்டு தெரியாத மாதிரி கேஷுவலா சொல்லிச்சாமா, என் போக்கிரி குரங்கு எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல, இப்ப அவனை நம்பவே முடியாது, இன்னொரு சிறுத்தை புலிய எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் இந்த குரங்கு ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி சத்தமா பேசிச்சாமா இந்த காட்டு நாய். இத கேட்ட சிறுத்தை புலிக்கு காட்டு நாய் மேல இருந்த மொத்த கோவமும் குரங்கு மேல போயிடுச்சாமா. வெறியில அவனை கடிச்சு கொதறி சாப்பிட்டுருச்சாமா. இதுல இருந்து என்ன தெரியுது, வாழ்க்கையில பல பிரச்சனை வரும், ஆபத்துக்கள்லாம் வரும், நம்ம அதை பார்த்து பயந்து போகாம நேருக்கு நேர் நம்ம சந்திச்சோம்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்ம வெற்றி பெறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.